الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله وخاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اتل ما أوحي إليك من الكتاب وأقم الصلاة إن الصلاة تنهى عن الفحشاء والمنكر ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. صدق الله العلي العظيم. وقال نبينا وحبيبنا صلى الله عليه وسلم: مفتاح الجنة الصلاة. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய பாக்கியம் நிறைந்த அவருடைய உம்மத்தின் மீதும் இன்னும் இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நீண்டு நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, தீனின் 5 தூண்கள் என்று சொல்லப்படுகிற அதில் மிக முக்கியமாய் தொழுகை என்று சொல்லப்படுகிற மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு இபாதத், அந்த தொழுகையினுடைய அகம்யங்களை குறித்தும் அந்த தொழுகையினுடைய சிறப்புகளை குறித்து, தொழுதால் கிடைக்கிற பலன்களை குறித்து, தொழாததால் இறைவனால் சொல்லப்பட்ட எச்சரிக்கைகளை குறித்து இன்றைய ஜும்மாவினுடைய சிந்தனைகளாய் நாம் சிந்திக்க இருக்கிறோம். உலகத்தில் நமக்கென்று சில கடமைகளை நாம் நிறைவேற்றுகிறோம். நமக்கான கடமைகளை நிறைவேற்றுவதற்கு நாம் மறப்பதில்லை. சாப்பிடுகிறோம், குடிக்கிறோம், தண்ணீர் பருகுகிறோம், தூங்குகிறோம். இதெல்லாம் நமக்கான கடமைகள். இந்த கடமைகளை செய்வதற்கு நாம் மறப்பதில்லை. நமக்கான கடமைகள் என்று வருகிற போது அது முழு மனதோடு நாம் செய்ய விருப்பப்படுகிறோம். ஆனால் இந்த உணவை கொடுத்தவன் இறைவன், தூக்கத்தை கொடுத்தவன் இறைவன், தண்ணீரை கொடுத்தவன் இறைவன். இறைவனுக்கு என்று சில கடமைகள் இருக்கிறது. அந்த கடமைகள் என்று வருகிற போது அதில் மிக முக்கியமாய் தொழுகை என்கிற இபாதத். ஏனென்றால் மனித சமுதாயம் படைக்கப்பட்டதற்கான மிக முக்கியமான காரணம் இபாதத். அந்த இபாதத்தினுடைய மிக உன்னதமான உச்சக்கட்ட வணக்கமாய் தொழுகையை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுவான். நம் பல்வேறு நிலைகளில் கேட்டிருக்கக்கூடிய வசனங்கள்: வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் இபாதத்திற்கு அன்றி நாம் வேறு எதற்காக வேண்டியும் படைக்கவில்லை என்கிற மிக முக்கியமான இந்த வசனத்தினுடைய ஆழமான அர்த்தம் அல்லாஹ் இந்த உம்மத்திற்கான கொடுத்த மிக முக்கியமான இபாதத்துகளில் ஒன்று தொழுகை. அந்த தொழுகைகளை குறித்து இன்றைய முஸ்லிம் சமூகங்கள் எவ்வளவு அசட்டையாகவும் பொடுபோக்காகவும் இருக்கிறார்கள் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, உலகத்தில் அல்லாஹ் கொடுத்த வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நொடி பொழுதிற்கும் கேள்வி இருக்கிறது. வாலிபத்தை எப்படி கழித்தாய் என்று இறைவன் கேட்பான். நீங்கள் வயோதிகத்தை எப்படி கழித்தீர்கள் என்று கேள்விகள் உண்டு. பெற்றோர்களுக்கு இப்படி கேள்வி இருக்கிறது, பிள்ளைகளை எப்படி வளர்த்தீர்கள் என்கிற கேள்வி. அதே நேரத்தில் பிள்ளைகளுக்கு இப்படி கேள்வி இருக்கிறது, பெற்றோருடைய கடமைகளை எப்படி நிறைவேற்றினீர்கள். ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்லாதவரை ஒரு முஸ்லிமை எந்த விதத்திலும் அவன் நகரவிட மாட்டான் என்பது மிக முக்கியமான விஷயம்.
அந்த கேள்விகளில் மிக முக்கியமான கேள்வி, தொழுகையை தொழுதீர்களா என்கிற கேள்வி இருக்கிறது. உங்களுடைய தொழுகையினுடைய இபாதத்துகள் எப்படி இருந்தது என்கிற கேள்வியை ரப்புல் ஆலமீன் எல்லா கேள்விகளிலும் மிக முக்கியமான கேள்வி இந்த கேள்வி இருக்கிறது என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, இறைவன் மனிதனுக்கென்று ஒட்டுமொத்த ஆரோக்கியங்களையும் நியாமத்துகளையும் அல்லாஹ் தந்திருக்கிறான். தொழுகை என்பது இபாதத்துகள், கடமைகள் என்பதை தாண்டி அல்லாஹ்விற்கு செலுத்துகிற நன்றி. அது ரப்புல் ஆலமீனுடைய கடமைகள் என்று தாண்டி அவனுக்கு செலுத்துகிற நன்றிகள். உலகத்தில் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடைகள் ஏராளமான அருட்கொடைகளை தந்திருக்கிறான். அந்த அருட்கொடைகளுக்கு நாம் நன்றி செலுத்தும் விதமாக அல்லாஹ் தொழுகையை ஏற்படுத்தி இருக்கிறான். ஆனால் என்ன நடக்கிறது தெரியுமா? அல்லாஹ் கொடுத்த அத்தனை அருட்கொடைகளையும் அனுபவித்துக் கொண்டு அவனுக்கு மாறு செய்து கொண்டிருக்கிறோம். தொழுகையினுடைய விஷயத்தில் அசட்டையாக இருக்கிறோம், தொழுகையினுடைய விஷயத்தில் பொறுப்போக்காக இருக்கிறோம். உண்மையிலுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு கட்டங்களில் இறைவனுக்கு நன்றி செலுத்தியிருக்கிறார்கள். அதில் தொழுகை என்கிற இபாதத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் புனிதமிக்க பாதங்கள் வீங்குகிற அளவுக்கு தொழுது கொண்டிருந்தார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபியிடத்தில் கேட்டபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை இதுதான், அஃபலா அகூன அப்தன் ஷகூரா, நான் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிற அடியானாக இருக்கக்கூடாதா என்று கேட்டார்கள். அருமையானவர்களே, இதனுடைய அர்த்தத்தை நாம் விளங்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வாழ்க்கையில் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் இறைவன் மன்னித்திருக்க பாதம் வீங்குகிற அளவுக்கு தொழுவதற்கான காரணம் பெருமானார் சொன்னார்கள், நான் நன்றி செலுத்துகிற அடியானாக இருக்கக்கூடாதா என்று கேட்டார்கள். ஆக தொழுகை என்பது அது அல்லாஹ் கடமையாக்கிய கடமைகளையும் தாண்டி, கட்டளைகளை தாண்டி அது அல்லாஹ்விற்கு செலுத்துகிற நன்றி என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அருமையானவர்களே, அலில்லா அவர்கள் ஒரு முறை 2 திர்ஹத்தை சம்பாதித்து வருகிறார்கள் வீட்டிற்கு. 2 ரொட்டி துண்டுகளை வாங்கி வருகிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு முறை அந்த ரொட்டி துண்டுகளை 1 2ஆக ஆக்கி தன் 2 மகன்களுக்கு ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு பிரித்து கொடுத்தார்கள். மீதம் இருக்கக்கூடிய ஒன்றை தன் கணவர் அலில்லா அவர்களுக்கு கொடுத்துவிட்டு மீத பாதியை தன் வாயில் வைக்கிற போது தந்தையினுடைய நினைவு வருகிறது. உண்மையிலுமே பெண் பிள்ளைகளுக்கு தான் தந்தையினுடைய நினைவு வரும். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அந்த ரொட்டி துண்டை வாயில் வைத்து கொண்டு செல்லுகிற போது ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களுக்கு என் தன்னை சாப்பிட்டாரா இல்லையா, அன்னலார் சாப்பிட்டார்களா இல்லையா என்கிற ஒரு ஏக்கம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டிற்கு அந்த அரை ரொட்டி துண்டை முந்தானியில் மடித்து நபியினுடைய வீட்டிற்கு ஓடி செல்லுகிறார்கள். சென்றிருக்கிற போது பெருமானாரிடத்தில் கேட்டார்கள், என்னுடைய அருமை தந்தையே, ஏதாவது சாப்பிட்டீர்களா என்று கேட்டார்கள். சொன்னார்கள், அன்னலார் 2 நாட்களாகிவிட்டது உணவு பார்த்து. அரை ரொட்டி துண்டை வாங்கிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானும் அதை சாப்பிட்டு தன் மகனும் சாப்பிட்டார்கள். சாப்பிட்டு விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை இதுதான், இந்த அரை ரொட்டி துண்டுக்காகவும் நான் அல்லாஹ்விடத்தில் நன்றி செலுத்த வேண்டும். அரை ரொட்டி துண்டுக்காக வேண்டியும் இறைவனிடத்தில் நாம் நன்றி செலுத்த வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதிலிருந்து சொல்லுவார்கள், அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் அரை ரொட்டி துண்டுகள் வாழ்க்கையெல்லாம் அல்ல, ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லா விதத்திலும் அல்லாஹ் நன்றாக வைத்திருக்கிறான். நல்ல உணவு தருகிறான், நல்ல ஆடை அணிகிறோம், நல்ல வீடு இருக்கிறது, தங்குவதற்கு உறங்குவதற்கு நல்ல மெத்தை இருக்கிறது. எல்லா அருட்கொடைகளையும் அனுபவித்துக் கொண்டு இறைவனுக்கு நன்றி செலுத்துவதில் மாத்திரம் நாம் குறை வைத்துக் கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, ஆக தொழுகை என்பது அது கடமைகளையும் தாண்டி இறைவனுக்கு செலுத்துகிற நன்றி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே சொல்லி காண்பித்தார்கள் என்பதாக பார்க்கிறோம். தொழுதால் என்ன கிடைக்க போகிறது? 5 வக்து, ஒரு நாளைக்கு அல்லாஹ் 5 வக்தை கடமையாக்கி இருக்கிறான். இந்த 5 நேர தொழுகைகளை பேணுதலாக தொழுகிற போது என்ன கிடைக்க போகிறது என்று நமக்கு கேள்வி எழலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு சிறப்புகளை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து நூருன், தொழுகை என்பது ஒளி என்பதாக சொன்னார்கள். ஒளி என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக அந்த ஹதீஸை நிவர்த்தி செய்கிறார்கள். ஒன்னூருன் ஃபீ கல்பிக, அந்த தொழுகை உங்கள் உள்ளத்தில் ஒளியை ஏற்படுத்துகிறது என்று சொன்னார்கள். அடுத்து சொன்னார்கள், ஒன்னூருன் ஃபீ கபரிக, உங்கள் கபருக்கான ஒளி என்று சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள், ஒன்னூருன் ஃபீ யௌமில் கியாமா, கியாமத் நாளில் நீ தொழுகிற தொழுகை உனக்கு ஒளியாக வந்து நிற்கிறது என்று அன்னலார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். அருமையானவர்களே, ஆக தொழுகை உள்ளத்திற்கான ஒளி.
உள்ளத்திற்கு ஒளினா என்னங்க? ஒரு புறம் இப்படி நாம் சிந்திக்கலாம், உள்ளத்தில் ஒளி வந்து விட்டால் அங்கே ஆபாசம் இருக்காது, உள்ளத்தில் ஒளி ஏற்பட்டு விட்டால் அங்கே பாவ சிந்தனைகள் இருக்காது. மிக முக்கியமாய் உடலில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளிலும் மிக முக்கியமான உறுப்பு உள்ளம். இந்த உள்ளம் சரியாக இருக்கிற போது ஒட்டுமொத்த உடலுடைய உறுப்புகளும் சரியாக இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலா வஹியல் கல்ப், அறிந்து கொள்ளுங்கள் அதுதான் உள்ளம் என்பதாக சொன்னார்கள். அது உள்ளம் சரியாக இருந்தால் உடல் உறுப்புகளுடைய செயல்பாடுகள் சரியாக இருக்கும். உள்ளம் சீர்கெட்டு விட்டால் உடல் உறுப்புகளில் இருந்து வெளிவரக்கூடிய அத்தனை செயல்பாடுகளும் அது சீர்கெட்டு விடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள். அந்த உள்ளத்தில் ஒளியை ஏற்படுத்துகிற ஒரு உன்னதமான இபாதத் அது தொழுகை என்பதாக நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காண்பித்தார்கள். அதே நேரத்தில் உள்ளத்தில் ஒளி என்று சொன்னால் நிம்மதியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தொழுகை. ஒளி என்று வருகிற போது நாம் இப்படியும் அர்த்தத்தை செய்ய முடியும். தொழுகை உங்கள் உள்ளத்தில் நிம்மதியை ஏற்படுத்துகிறது. இன்றைக்கு 10 வயது சிறுவன் முதல் 80 வயது முதியவர் வரைக்கும் எல்லோருடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா டிப்ரெஷன். இன்றைக்குள்ள காலங்கள் மிக மோசமான ஒரு குழப்பமான காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பல்வேறு நபர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஒரே பிரஷரா இருக்குங்க, டிப்ரெஷனாக இருக்கிறது, மனதில் அமைதி இல்லை. அமைதியை வேறு எங்கோரெல்லாம் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். கிடைக்கிற இடங்கள் எல்லாம் சைக்காட்ரிஸ்ட் என்று டாக்டர் இடத்தில் எல்லாம் சென்று தன்னுடைய அமைதியை தேடிக்கொள்ளுகிற ஒரு நிலையெல்லாம் ஏற்படுகிறது. ஆனால் உண்மையிலும் அமைதி எங்கு இருக்கிறது? இறைவன் தொழுகையில் வைத்திருக்கிறான். அருமையானவர்களே, ஒரு அழகான ஒரு கதை சொல்லுவார்கள். ஒரு ராஜா இருந்தார், வீட்டினுடைய சாவியை காணா போட்டுட்டார். வெளியே வந்து தேடிக்கொண்டிருக்கிறார். எல்லோரும் வருகிறார்கள். ராஜா சாவியை காணா போட்டுட்டார். எல்லோரும் சேர்ந்து அந்த சாவியை தேடுகிறார்கள். சாவி காணா போட்டால் ராஜாவாச்சே, மாளிகையினுடைய சாவி திறந்தால் தான் எல்லோருக்கும் கஜானா கிடைக்கும், ஏதாவது அன்பளிப்புகள் கிடைக்கும். ஒட்டுமொத்த ஊர் மக்களும் திரண்டு வந்து சாவியை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். கடைசியா ஒரு ஆள் கேட்டார் ஒரு கேள்வி, ராஜா சாவி எங்க காணா போட்டீங்கன்றார். அவர் சொன்னார், நான் சாவியை வீட்டில் தொலைச்சிட்டேன்றார். சாவியை வீட்டில் தொலைத்து விட்டு வெளியே தேடுகிறார்கள் ஒட்டுமொத்த ஊர் மக்களும், ஆனால் கிடைக்காது. அதுபோல்தான் தொழுகையில் அல்லாஹ் நிம்மதியை வைத்திருக்கிறான். அந்த நிம்மதி என்கிற மாபெரும் இபாதத்தை விட்டுவிட்டு நாம் பல்வேறு இடங்களில் நம் நிம்மதியை தேடிக்கொண்டிருக்கிறோம். எங்கேயாவது நிம்மதி இருந்து விடாதா? நிம்மதி கிடைத்து விடாதா? அருமையானவர்களே, உண்மையில் பெரிய வீடு இருப்பதல்ல நிம்மதி, அழகான குழந்தைகளை இறைவன் கொடுப்பதல்ல நிம்மதி, மனைவியை கொடுப்பதல்ல நிம்மதி, உலகத்தில் நாம் அனுபவிக்கிற அத்தனை அருட்கொடை அல்ல நிம்மதி. நிம்மதி என்பது மனைவியை கொடுத்து அந்த மனைவியை கண்குளிர்ச்சியான மனைவியாக ஆக்குவதுதான் நிம்மதி. அதனால் தான் அல்லாஹ் குர்ஆனில் இப்படி துஆவை கேட்குமாறு சொல்லியிருக்கிறான், ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின். என் மனைவியும் என் பிள்ளையும் எனக்கு கண்குளிர்ச்சியாக ஆக்குவாயாக. இறைவன் கேட்க சொன்ன துஆக்களில் ஒன்று கண்குளிர்ச்சியாக இருப்பதுதான் நிம்மதி. ஒருத்தர் வந்தார், ஹஸரத் அவர்கள் 13 வருஷமா எனக்கு குழந்தை இல்லை. 1 வருடம் 2 வருடம் அல்ல, 13 வருடங்கள் குழந்தை இல்லாதவர்கள் அந்த பாக்கியத்தை பெறாதவரிடத்தில் கேட்டால் தெரியும். 13 வருடங்கள் குழந்தை பெறாதது என்பது மிகப்பெரிய வருத்தத்தையும் வேதனைக்குரிய ஒரு விஷயம். சொன்னார், 13 வருடம் எனக்கு குழந்தை இல்லை. நான் தவம் இருந்தேன், நான் தொழாத இடம் இல்லை, உம்ராவிற்கு சென்றேன், ஹஜ்ஜுக்கு சென்றேன், எல்லா இபாதத்துகளையும் செய்தேன். ஏதாவது ஒரு வழியில் என் இறைவன் எனக்கு குழந்தை கொடுத்து விட மாட்டானா என்று நான் தவம் இருந்து என் பிள்ளையை பெற்றெடுத்தேன். அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? ஹஸரத் ஏன் தான் பெற்றேன் தெரியல என்பதாக சொல்லுகிறார். 13 வருடம் குழந்தையை தவமிருந்து பெற்றவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை, என் குழந்தை, என் மகனை நான் ஏன் பெற்றேன் என்று தெரியவில்லை. அத்தனை சேட்டைகளையும் எனக்கு மன அமைதி குலைக்கிறபடி எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறான். அருமையானவர்களே, குழந்தை என்பது நிம்மதி அல்ல. அந்த குழந்தையில் நிம்மதியை போடுபவன் இறைவன் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போல்தான் ஒருவர் வந்து கேட்டார், ஹஸரத் பெரிய வீடு இருக்குது, அந்த வீட்டில் உள்ள போனாலே நிம்மதி இல்லை, ஏதாவது செய்யணும் ஹஸரத். அவர் சொன்னார், நான் சொன்னேன் பக்ரா சூரா ஓதி வீட்டில் ஒரு துவா செஞ்சால் சரியாயிடும். அவர் சொன்னார், ஹஸரத் என்னுடைய வீட்டுக்கு வந்துடாதீங்க தயவு செஞ்சுன்றார். என்னப்பா சொல்கிற, வீட்டில் நிம்மதி இல்லைங்கிற, வீட்டில் வந்து ஏதாவது ஓதி துவா செஞ்சால் தானே வீடு சரியாகும். அவர் சொல்றார், இல்லை வீட்டுக்கு வராதிங்க, ஏற்கனவே ஒரு அஜரத்திட்ட இப்படி தான் சொன்னேன், அவர் வந்து பக்ரா ஓதிட்டு போனார், 1 வாரத்தில் அவருக்கு கால் உடைஞ்சு போச்சுன்றார். அருமையானவர்களே,
சொல்ல வருகிற விஷயம் இதுதான். அவர் சொல்லுகிறார், என் வீட்டில் நிம்மதி இல்லை என்பதாக சொல்லுகிறார். நான் சொல்லுகிறேன், வீட்டில் இபாதத்து செய்ய வேண்டும், ஓத வேண்டும் என்று சொல்லுகிறேன், தொழ வேண்டும். தொழுகிற போது இறைவன் உனக்கு வீடு தந்திருக்கிறான். படுப்பதற்கும் அழகாக தங்குவதற்கும் வீடு என்பது வாழ்க்கையில் ஒரு மனிதன் எதிர்பார்க்கிற மிகப்பெரிய ஒரு இலக்கு என்பது ஒரு அழகான வீடு. எல்லோருக்கும் ஒரு ஆசை இருக்கும், எனக்கு ஒரு அழகான வீட்டை கட்டணுங்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் மிகப்பெரிய தன் வாழ்க்கையில் லட்சியமாய் இருப்பது என்பது ஒரு அழகான வீடு. அந்த வீட்டை வைத்த பிறகும் வீட்டில் அவன் கொடுத்ததற்காக வேண்டி நன்றி செலுத்தாமல் இருக்கிற போது இறைவன் அதிலிருந்து நிம்மதியை எடுத்து விடுகிறான். ஆக நிம்மதி என்பது அழகான வீடை கட்டுவது மாத்திரமல்ல நிம்மதி, அந்த வீட்டில் இறைவன் தர வேண்டும் நிம்மதி. எனவே அருமையானவர்களே, குழந்தை என்பது நிம்மதி அல்ல, மனைவி என்பது நிம்மதி அல்ல, இதில் இறைவன் தான் நிம்மதியை போடுகிறான் என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிற போதுதான் அதில் நமக்கான நிம்மதி கிடைக்கிறது. ஆக நூறுன் ஃபீ கல்பிக்க, தொழுகை உன் உள்ளத்தில் ஒளியை ஏற்படுத்துகிறது, உன் உள்ளத்திற்கு நிம்மதி அளிக்கிறது. நிம்மதியற்ற ஒரு சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரங்களில் உள்ளத்திற்கான ஒளியும் உள்ளத்திற்கான நிம்மதியும் இறைவன் தொழுகையில் வைத்திருக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அருமையானவர்களை அடுத்து சொன்னார்கள், ஒரு நூறுன் ஃபீ கபரிக்க, உன் கபருக்கான ஒளி தொழுகை என்பதாக சொன்னார்கள். கபருடைய எத்தனையோ பயான்களில் நாம் கேட்டிருக்கலாம். கபர் நெருக்கடியான ஒரு வீடு, கபர் தனிமையான வீடு, கபர் இருட்டான வீடு, கபரில் வைக்கிற போது கபர் நெருக்கும், கபரில் பாம்புகளும் விஷஜந்துகளும் வரும் என்று பல்வேறு பயான்களில் நாம் கேட்டாலும் ஆனால் உள்ளத்தில் ஒரு பயம் ஏற்படுவதில்லை. எத்தனை பயான்களில் கபருடைய வாழ்க்கைகளை குறித்து நாம் கேட்டிருப்போம், எத்தனை பயான்களில் கபருடைய வேதனைகளை குறித்து நாம் கேட்டிருப்போம். எத்தனை முறை நாம் கேட்டாலும் நமக்கான பயம் வருவதில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணம் ஒரு முஸ்லிமுக்கான சிறந்த உபதேசம் என்று சொன்னார்கள். அந்த கபரில் வைக்கிற போது ஒட்டுமொத்த மனிதர்களும் நம்முடைய சொந்தக்காரர்கள் வந்து குழி தோண்டி கபரில் வைத்து விடுகிறார்கள். வைத்து அதற்கு பிறகு கட்டை வைத்து மண்ணை போட்டு மூடிவிட்டு சென்ற பிறகு கபர் இருட்டாக இருக்கிறது. அந்த இருட்டில் உங்களுக்கு ஒளி வேண்டுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயம் இதுதான். கபர் இருட்டு வீடு, அந்த இருட்டு வீட்டில் ஒளி வேண்டும் என்று சொன்னால் இபாதத்துகளில் ஆக உன்னதமான இபாதத் தொழுகையின் மூலம் அல்லாஹ் கபருக்கான ஒளியை தருகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். அருமையானவர்களை அடுத்து சொன்னார்கள், ஒன்னூருன் ஃபீ யௌமில் கியாமா, கியாமத்து நாளில் நீங்கள் தொழுத தொழுகைகள் அங்கே ஒளியாக வந்து நிற்கிறது. உண்மையிலுமே தொழுகை என்பது அது கியாமத்து நாளில் ஒரு மனிதனுக்கு எதிராக ஒரு மனிதனுக்காக வந்து நிற்கக்கூடிய சாட்சி. அல்லாஹ்விடத்தில் வந்து இந்த தொழுகை ஒரு மனிதனுக்காக வந்து நிற்கிறது சாட்சியாக. அன்றைய நாடுகளில் எல்லோரும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு தருணம், எல்லோரும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு தருணம் அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறான். யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹி, அவர்கள் அன்றைய நாட்களில் தன் சகோதரனை பார்த்து ஒருவன் ஓடுகிறான். வ உம்மிஹி வ அபி, தாய் தந்தையை பார்த்து ஒருவன் ஓடுகிறான். வ ஸாஹிபதிஹி வ பனி, தன்னுடைய தோழர் தன்னுடைய மகனை பார்த்து ஒருவன் ஓடுகிறான். ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் உனக்கு உறுதுணையாக இருப்பது என்பது தொழுகை என்பதாக ஹஸரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே சொல்லி காண்பித்தார்கள். அதே போல்தான் தொழுகை, தொழுதவர்களுடைய அடையாளம் நாளை மறுமையில் தனியாக காட்டப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்த உம்மத்தார்களும் சேர்ந்திருக்க தொழுதவர்களை தனியாக அடையாளம் காட்டப்படும் என்று சொன்னார்கள். என் உம்மத்தார்களை நான் இப்படி பார்த்துக் கொள்வேன், உம்மத்தார்களை இப்படி நான் அடையாளம் கண்டு கொள்வேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவருடைய தொழுத இடம் மறுமையில் ஜொலிக்கும். தொழுத இடங்கள் வைத்த நெற்றி மறுமையில் ஜொலிக்கும். அவருடைய முகங்கள் பிரகாசமாக இருக்கும். இரண்டு கைகள் தொழுகையில் சஜ்தா செய்வதற்கு ஒருவன் தொழுகையில் பயன்படுத்துவதற்கான 7 உறுப்புகள், இந்த 7 உறுப்புகளும் மறுமையில் ஜொலிக்கும் என்பதாக சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய உதாரணத்தோடும் சொல்லி காட்டினார். கருப்பு குதிரை இருக்கிறது, அந்த குதிரைக்கு மத்தியில் ஒட்டுமொத்த கருப்பு குதிரைக்கு மத்தியிலும் ஒரே ஒரு குதிரையில் அங்கே அங்கே சில இடங்களில் வெள்ளை நிறம் வந்திருக்கிறது. அந்த வெள்ளை நிறம் வந்த குதிரையை எப்படி ஒட்டுமொத்த கருப்பு குதிரைகளுக்கு மத்தியில் நாம் அடையாளம் கண்டுகொள்வோமோ அதுபோல்தான் தொழுகையாளிகளை என் உம்மத்தினர் என்று நான் மறுமையில் கியாமத்தில் அடையாளம் கண்டுகொள்வேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். அருமையானவர்களே, அதைத்தான் சொன்னார்கள், ஒன்னூருன் ஃபீ யௌமில் கியாமா, இந்த தொழுகை கியாமத்தில் ஒரு மனிதனுக்கு ஒளியாக வந்து நிற்கிறது என்று அன்னலார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள்.
தொழுகை, நம்முடைய தொழுகைகள் எந்த நிலையில் இருக்கிறது, முன்னோருடைய தொழுகை எப்படி இருந்தது? சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மக்ரிபினுடைய தொழுகைக்கு பிறகு நஃபிலுடைய தொழுகையை தக்பீர் கட்டி நின்றால் இஷாவினுடைய தொழுகை வரைக்கும் சஜ்தாவில் இருப்பார்கள். சஜ்தாவில் இருந்து எழுந்துவதற்கு மனம் வராமல் இஷா தொழுகை வரைக்கும் சஜ்தாவில் இருப்பார்கள் சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். இன்னைக்கு எப்படா தொழுகையை முடிப்போம், அஜர்த்து கொஞ்சம் நேரமா இழுத்துட்டாருன்னு வைங்களேன், இன்னைக்கு அஜர்த்து ஒரு 2 நிமிஷம் இழுத்துட்டாரு, ஒரு 5 நிமிஷம் இழுத்துட்டாரு, பெரிய பிரச்சனையாக சர்ச்சையாக கிளம்பும். அருமையானவர்களே, சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய மக்ரிபினுடைய தொழுகை நஃபிலை கட்டுகிற போது மக்ரிப் இஷா வரைக்கும் அவர்கள் அந்த நஃபிலான தொழுகைகளை தொழுதிருக்கிறார்கள் என்பதாக பார்க்கிறோம். அதே போல்தான் அபூபக்கர் சித்திக் அவர்கள் தக்பீர் கட்டிவிட்டால் அல்லாஹ்விடத்தில் அந்த குர்ஆனை ஓதுகிற போது அபூபக்கர் சித்திக் அவர்கள் தேம்பி அழக்கூடியவர்களாக இருந்தார்கள். பிற்காலத்தில் யார் இமாமாக ஆக்குவது என்று வருகிற போது மனைவியிடத்தில் கேட்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை இமாமா தேர்ந்தெடுக்கிறது? ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், அபூபக்கர் வேண்டாம், என் தந்தை வேண்டாம் என்று சொன்னார்கள். காரணம் என்ன தெரியுமா? என் தந்தை குர்ஆன் ஓதுகிற போதெல்லாம் அழுது விடுவார், தக்பீர் கட்டுகிற போதெல்லாம் அழுது விடுவார், தொழுகையில் அதனால் பின்னால் இருப்பவர்கள் சரியாக தொழ முடியாது என்று சொல்லி அபூபக்கர் என் தந்தை வேண்டாம் என்று இமாமாக ஆக்கப்படுவதற்கு முன்னால் அன்னை ஆயிஷா அவர்கள் காரணம் சொன்னார்கள் என்பதாக பார்க்கிறோம். அபூபக்கர் சித்திக் அவர்களுடைய தொழுகையினுடைய ஓர்மையை இங்கே கவனிக்கப்படத்தக்கது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, தொழுகையை ஓர்மையோடு தொழ வேண்டும். ஓர்மையோடு ஏதோ வந்தோம் கடமையை நிறைவேற்றினோம் என்கிற அடிப்படையில் அல்லாமல் நம் தொழுகுகிற தொழுகை இது உயிரோட்டம் உள்ள தொழுகையாக இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், திருடர்களில் மிகப்பெரிய திருடன் தொழுகையில் திருடக்கூடியவன். சஹாபாக்கள் எல்லாம் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், தொழுகையில் எப்படி திருட முடியும், தொழுகையில் எப்படி திருட முடியும் என்று கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவன் தொழுகையில் காக்கை கொத்துவதை போல அவனுடைய தொழுகை இருக்கிறது. அவன் ருக்கு சரியாக செய்யாமல், சுஜூதுகள் சரியாக செய்யாமல் வேகமாக தன் தொழுகையை நிறைவேற்றுகிற போது இவன் தான் மிக மோசமான திருடன், தொழுகையில் திருடக்கூடியவன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். அருமையானவர்களே, ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் அவர்கள் பாங்கு சொன்னப்பட்டவுடன் அவருடைய முகங்கள் மஞ்சளித்து விடும். அப்துல்லாஹ் இப்னு உமர் அவர்களுடைய முகங்கள் சிவப்பாகிவிடும். காரணம், அதான் சொல்லப்பட்டு விட்டது. இன்றைக்கும் அதான் சொல்லப்படுகிறது. ஆனால் எத்தனையோ அவர்கள் வெளியே செல்லக்கூடியவர்கள் எல்லாம் பள்ளியில் தொழுகை நடந்தாலும் அந்த பள்ளிக்குள் நம் பாதங்கள் வருவதில்லை. கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம் ஈமானினுடைய நிலை எந்த நிலையில் இருக்கிறது? பள்ளிக்குள் வராத என் ஈமான், என்னுடைய கலிமா, நான் தொழுகைக்காக வேண்டி பள்ளியில் தொழுகை நடக்கிற போது நான் வராமல் இருந்தால் இந்த தொழுகையும் என் இபாதத்துகளும் என்னை எப்படி சொர்க்கத்தில் கொண்டு செல்லும் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த கவலை வந்தாலும் உடனே பள்ளிக்கு சென்று தொழுவார்கள். நபியினுடைய வழக்கம் இதுதான். இன்றைக்கு எத்தனையோ கவலைகள் இருக்கிறது, பல பேர் முறையிடுகிறார்கள், எத்தனையோ சோதனைகள். நமக்கான சோதனைகள் வரும்போதெல்லாம் நாம் செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்ன தெரியுமா? உடனே பள்ளிவாசலுக்கு வந்து நாம் தொழக்கூடியவர்களாக இருக்கிற போது அல்லாஹ் அந்த தொழுகையின் மூலம் நம்முடைய சோதனைகளை நிவர்த்தி செய்கிறான். சில பேர் இப்படியும் இருக்கிறார்கள், என்னதான் தொழுதாலும் என்னுடைய சோதனைகள் குறையறதில்லையே, நான் நிறைய தொழுகிறேன், 5 வக்து பேணி தான் தொழுகிறேன், ஆனாலும் அல்லாஹ் எனக்கு தான் தேடி சோதனைகள் கொடுத்து கொண்டே இருக்கிறானே, இது என்னங்க ஹஜ்ரத் என்று கேட்கிற போது அருமையானவர்களை நாம் சொல்லுவோம், இந்த சோதனைகள் நிரந்தரம் அல்ல. அல்லாஹ் கொடுக்கிற சோதனைகளை கொடுத்தாலும் அந்த சோதனைகளை நிவர்த்தி செய்வதற்கான வழியை ரப்பல் ஆலமீன் காட்டித் தருவான் என்று ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். தொழுகையை விடுவதற்கு இந்த மார்க்கத்தில் எந்த விதத்திலும் அனுமதி இல்லை. சக்கராத்தினுடைய நிலையை தவிர, ஒரு மனிதர் சக்கராத்தில் இருக்கிறார் அந்த நேரத்தை தவிர தொழுகையை விடுவதற்கு மார்க்கத்தில் எந்த விதத்திலும் அனுமதி இல்லை. ஒருவருக்கு நின்று தொழ முடியாவிட்டால் உட்கார்ந்து தொழ வேண்டும், உட்கார்ந்து தொழ முடியாவிட்டால் படுத்து தொழ வேண்டும், படுத்தும் தொழுகையை நிறைவேற்றி செய்ய முடியாவிட்டால் தன் கண்களால் செய்கனை செய்தாவது தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். அருமையானவர்களே, தொழுகையை விடுவதற்கு மார்க்கத்தில் எந்த விதத்திலும் அனுமதி இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு முஸ்லிம் என்கிற போர்வையை போற்றுவதற்கு கூட தகுதியற்றவர்கள், தொழாதவர்களுக்கு பெருமானார் இப்படி சொன்னார்கள், முஸ்லிம் என்கிற போர்வையை போற்றிக் கொள்வதற்கு அவர்கள் தகுதியற்றவர்கள் என்று ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஹஜ்ரத் உமர் அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னார்கள், லா ஹவ்வ ஃபில் இஸ்லாம் லிமன் தரக்க ஸலாம், யார் தொழுகையை விடுவாரோ அதற்கு இஸ்லாத்தில் எந்த விதமான பங்கும் இல்லை என்று உமர் அவர்கள் சொல்லி காட்டினார்கள்.
இந்த வார்த்தையை எப்போது சொன்னார்கள் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஹிஜ்ரி 28ஆம் ஆண்டு உமர் அவர்கள் ஃபஜருடைய தொழுகையை தொழு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு மஜூசி பல நாட்களாக உமர் அவர்களை ஷஹீதாக்க வேண்டும் என்று பல யுக்திகளை செய்து கொண்டு விஷத்தால் தோய்க்கப்பட்ட வாளை எடுத்து வருகிறான். தொழுகையில் குத்தலாமா வேண்டாமா? முதலாவது ரக்காத்தில் இருக்கிறார்கள் உமர் அவர்கள். எங்கே முதலாவது ரக்காத்தில் குத்திவிட்டால் பின்னால் இருப்பவர்கள் அவர்களை பிடித்து விடுவார்களோ என்று இரண்டாவது ரக்காத்தில் குத்தலாம் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிறான். உமர் அவர்கள் இரண்டாவது ரக்காத்திற்காக வேண்டி எந்திரிக்கிற போது அந்த மஜூசி அபுடு உலா என்கிற ஒரு மனிதன் உமர் அவர்களை 6 முறை தன் வாளால் வெட்டுகிறான். 6 இடங்களில் வெட்டப்படுகிறது. கடைசியாக ஒரு இடத்தில் இடுப்பினுடைய இந்த பகுதியிலிருந்து இந்த பகுதி வரைக்கும் வெட்டுகிறார்கள். உறுப்புகள் எல்லாம் வெளிவருகிறது, ரத்தம் சரிந்து ஓடுகிறது. உமர் அவர்கள் கீழே சரிகிறார்கள் மயக்கத்தில். பின்னால் இருந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் தொழுகையை நிவர்த்தி செய்கிறார்கள். ஒட்டுமொத்த சஹாபாக்களும் ஃபஜர் தொழுது முடிக்கிறார்கள். இங்கே ஒரு பக்கம் உமர் அவர்கள் மருத்துவ உதவிக்காக வேண்டி சில சஹாபாக்கள் அழைத்து செல்லுகிறார்கள். மயக்கத்தில் இருந்து தெளிந்த உமர் அவர்கள் கேட்ட முதல் கேள்வி சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள். சஹாபாக்கள், என் தோழர்களுடைய ஃபஜருடைய தொழுகை என்னவானது? சொல்லப்பட்டது, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் நீங்கள் உழந்த பிறகு அப்துல் ரஹ்மான் தொழுகையை நிவர்த்தி செய்து வைத்தார் என்று சொல்லப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்கள். அடுத்து கேட்டார்கள், என் தொழுகை என்ன ஆனது? ஃபஜருடைய தொழுகை ஒரு ரக்காத்தில் நான் சரிந்து விழுந்து விட்டேன், மயங்கி விட்டேன். விழித்து கேட்கிறார்கள், ரத்தமெல்லாம் ஓடுகிறது ஒரு பக்கம். கட்டு போட்டு பிறகு அவர்கள் கேட்ட வார்த்தை இதுதான், என் தொழுகை என்ன ஆனது என்பதாக கேட்டார்கள். சொல்லப்பட்டது, நீங்கள் ஃபஜர் துடைய தொழுகை தொழவில்லை. தன் தோழர் இடத்தில் சொன்னார்கள், ஒழு செய்வதற்காக தண்ணீர் எடுத்து வாருங்கள். தண்ணீர் எடுத்து வரப்படுகிறது. தண்ணீர் கொண்டு வரப்பட்டு ஒழு செய்கிறார்கள். ஒழு செய்துவிட்டு தொழுகிறார்கள். அருமையானவர்களே, இதற்கு பிறகு ஒரு இரவு ஒரு பகல் ஹஜரத் உமர் அவர்கள் இந்த ஹயாத்தில் வாழ்ந்த காலம். உமர் அவர்கள் முற்பகலில் ஏறத்தாழ ஒரு 11-12 மணி அவர்கள் அந்த நிலையில் மௌத்தாகுகிறார்கள் என்பதாக பார்க்கிறோம். உமர் அவர்கள் அந்த நேரத்தில் சொன்ன வார்த்தை இதுதான், லா ஹல்ல ஃபில் இஸ்லாம் லிமன் தரக்க ஸலா. தொழுகையை விடுபவனுக்கு இஸ்லாத்தில் எந்த விதமான பங்கும் இல்லை என்பதாக சொல்லி காண்பித்தார்கள். அருமையானவர்களை, சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லா நேரங்களிலும் எல்லா காலங்களிலும் இந்த மார்க்கத்தில் எந்த விதத்திலும் தொழுகைக்கு அனுமதி இல்லை என்பதை நம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். தொழாதவர்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் கிடையாது. அல்லாஹ் தொழுகையில் பாதுகாப்பை வைத்திருக்கிறான். இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு பாதுகாப்புக்கு சிசிடிவி கேமரா பொருத்துறோம், அல்லது நம்முடைய பாதுகாப்புக்கு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஹராம் தான், ஆனால் இன்சூரன்ஸ் பண்ணி கொள்கிறோம். ஏதாவது ஒரு பாதுகாப்பை நமக்கென்று செய்து கொள்கிறோம், அல்லது நம் வீட்டுக்கென்று செய்து கொள்கிறோம். உண்மையில் இறைவன் வைத்திருக்கிற பாதுகாப்பு என்று தெரியுமா? ஒருவர் ஃபஜர் தொழுகிற போது அவருக்கான பாதுகாப்பினுடைய பொறுப்பை இறைவன் எடுத்துக் கொள்கிறார். ஃபஜர் தொழுகிறார், தொழுத பிறகு அன்று இறைவன் அவருடைய பாதுகாப்பினுடைய பொறுப்பில் வந்து விடுகிறார். அதனால் தான் என்ன நடந்தாலும் சரி அவருக்கான பொறுப்பை இறைவன் எடுத்துக் கொள்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆக தொழுகையில் ஒரு மனிதனுக்கான பாதுகாப்பு இருக்கிறது. அதே போல்தான் தொழுகையில் இறைவன் சொர்க்கத்தினுடைய திறவுகோல் என்று ஹஜரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொர்க்கத்தினுடைய சாவி, சொர்க்கத்தினுடைய சாவி. பிலால் அவர்கள் ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில் ஃபஜர் தொழுது விட்டு அமர்ந்திருக்கிறார்கள். நபியினுடைய வழக்கம், ஒன்று தான் கண்ட கனவை சஹாபாக்களிடத்தில் சொல்வார்கள், அல்லது சஹாபாக்கள் கண்ட கனவை பெருமானாரிடத்தில் சொல்லி அதற்கான விளக்கங்களை கேட்டுக்கொள்வார்கள். பெருமானார் உட்கார்ந்து இருக்கிற போது பிலால் அவர்கள் வருகிறார்கள். பிலாலே, நேற்றைய தினம் ஒரு கனவு பார்த்தேன், உங்கள் காலடி சப்தம் கனவில் சொர்க்கத்தில் கேட்டது, உங்கள் காலடி சப்தம் சொர்க்கத்தில் கேட்டது. பிலாலிடத்தில் கேட்டார்கள், பிலாலை என்ன அமல் செய்கிறாய்? ஏதாவது பிரத்யேகமாய் உன் வாழ்க்கையில் இபாதத் என்று இருக்கிறதா என்று பிலாலிடத்தில் கேட்கிறார்கள். பிலால் அவர்கள் சொன்னார்கள், யாரோ சொல்லலாம், எதுவும் பெருசா அமல் இல்லை என்னான், எதுவும் பெருசா என்னிடத்தில் அமல் இல்லை. சஹாபாக்களுடைய பணி இதுதான். வாழ்க்கையில் எத்தனையோ அமல்கள் செய்திருந்தாலும் சொல்லுகிறார்கள், இடத்தில் பெருசாக அமல் இல்லை. அருமையானவர்களே, இன்னைக்கு ஒருத்தர் ஒரு நாள் தஹஜ்ஜுக்கு எந்திரிச்சிட்டாரு வைங்களேன், 4 பேர்கிட்ட சொல்லாம மனசாரார். 4 பேர்கிட்ட இன்னைக்கு நான் 4 மணிக்கு எந்திரிச்சிட்டேங்கன்றார், அதோடு முடிஞ்சு போச்சு, தஹஜ்ஜுடைய நன்மை இழந்து விட்டார். அருமையானவர்களே, சொன்னார்கள் பிலால் அவர்கள், என்னிடத்தில் பெரிதாக அமல் இல்லை, ஆனால் ஒரே ஒரு அமல் என்னிடத்தில் இருக்கிறது. என்ன அமல் தெரியுமா? சொன்னார்கள், நான் எல்லா நிலைகளிலும் ஒதுவோடு இருப்பேன். எப்பவெல்லாம் எனக்கு ஒது முறிந்து விடுகிறதோ உடனே போய் ஒது செய்து விட்டு வருவேன். இது பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் அல்ல. ஒது முறிகிற போது ஒது செய்து விட்டு வந்து விடுவேன். அருமையானவர்களே, ஒது செய்த பிறகு அந்த ஒதுவுக்கான காணிக்கை தொழுகை என்று ஒன்று இருக்கிறது. எப்படி பள்ளிக்கு வந்தால் காணிக்கை தொழுகை இருக்கிறதோ அதுபோல் ஒதுவுக்கு என்று ஒரு காணிக்கை தொழுகை இருக்கிறது. அந்த தொழுகையை நான் தொழுவேன் என்று சொல்லுகிற போது
பெருமானார் சொன்னார்கள், இந்த தொழுகையின் காரணமாகத்தான் பிலாலே உன் பாதம் மாத்திரமல்ல உன் காலணியின் சப்தமும் சொர்க்கத்தில் கேட்கிறது என்பதாக சொன்னார்கள். அருமையானவர்களே, சொர்க்கத்தினுடைய திறவுகோல், சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும், சொர்க்கத்தை உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடைய வேண்டும் என்றால் நம் வாழ்க்கையில் மிக முக்கியமாய் தொழுகை இருக்க வேண்டும். சங்கைக்குரிய முஹர்ரமினுடைய மாதத்தில் இருக்கிறோம். இஸ்லாத்தினுடைய முதலாவது மாதம், ஆண்டினுடைய துவக்க மாதம். எனவே இந்த நேரத்தில் நாம் உறுதிமொழி எடுக்க வேண்டும், இந்த ஆண்டு முழுக்க அல்ல, என் வாழ்க்கை முழுக்க என் வாழ்க்கையில் நான் தொழுகையை விட மாட்டேன். நியத்து செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ், என் வாழ்க்கை முழுக்க நான் தொழுகையை விட மாட்டேன். எந்த நேரமாக இருந்தாலும் சரி, எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி, எனக்குள் நான் தொழுகையை விடமாட்டேன் என்கிற ஒரு உறுதிமொழியை நாம் எடுக்க வேண்டும். அருமையானவர்களே, வல்ல ரஹ்மான் மௌத்து வரைக்கும் நம்மை தொழுகையாளிகளாக ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல் தொழுவோம்.